அனைவருக்கும் நாளில் கூட இந்த யூடியூப் மூலியமா மாதத்திலும் பார்ப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவரா இருக்கா. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம் என்னென்றால், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலைன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை கொடுக்க போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு உங்க கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட கூட இருந்து சபைகளிலும் வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர் போதித்து ஆண்டு வழி நடத்த போகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா தீங்கிலிருந்து பொல்லாத காலத்தை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அவர் நல்லவராக இருக்க. இன்னும் வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:36 சொல்கிறது, குமாரன் விடுதலாக்குனா மெய்யாக விடுதலை. உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மெய்யான விடுதலை கொடுத்து கர்த்தர் நடத்த போகிறார். தேவ பிள்ளையை உன் கண்ணீர், உன் துக்கம், உன் பிரச்சனை, உன் போராட்டத்தெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் மாற்ற போற அந்த கால நேரத்தில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையை வாழ்க்கையில வழியே இல்லை, எங்க ஓடுவது என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கலாம். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இயேசுவா இருக்கிறா. உன் வாழ்க்கை நடத்துகிறவர் ஆண்டவராய் கர்த்தரா இருக்கிறா. உன் பாவத்தை உன் சாபத்தெல்லாம் நீக்கிறவர் அவர் சர்வவல்ல தேவனா இருக்கா. விசுவாசித்து அவர் சமூகத்தை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது அவர் அற்புதங்கள் செய்கிறவரா இருக்கா. தேவனுடைய பிள்ளையை அதே வண்ணமா இன்னும் வசனம் சொல்லுகிறது, என்னாகும் 23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வர ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய மாந்திரிக சக்திகள், உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய எப்படியாப்பட்ட காரியங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவித்து பாதுகாத்து நடத்துகிறவரா இருக்கா. சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கா. உன் தடைகளை உடைக்க போகிறார், உன் கண்ணீரை துடைக்க போகிறார், பாரத்தை நீக்க போறார். இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதமா ஆண்டவர் செய்ய போறார். விசுவாசம் கர்த்தர் மேல வைங்க. விடுதலை வரும், அற்புதம் நடக்கும். ஆவியானவர் உன் கூட இருக்கும்போது சகலத்தையும் மாற்றி போடுவார். நல்ல ஆவியானவர் உனக்கு போதித்து வழி நடத்தவர் நல்லவரா இருக்கா. தேவ பிள்ளை நீங்க யாருன்னா இருக்கலாம், நீங்க எப்படியாப்பட்டவங்களா இருக்கலாம். ஆண்டு உங்களை நேசிக்கிறவரா இருக்கா, உங்களை வாழ வைக்கிறவரா இருக்கா, வாழ்க்கைக்கு அர்த்தத்தை காட்டுகிற சர்வவல்ல தேவனா இருக்கா. அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவனா இருக்கா. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பல போராட்டத்தில் இருக்கிற, பல பிரச்சனை இருக்கிற, பல கண்ணீர்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆண்டவராய் கர்த்தர் உன் சுகத்தை கொடுக்கிறவரும், பலத்தை கொடுக்கிறவரும், மார்க்கத்தை கொடுக்கிறவரும், உன் தேவைகளை சந்திக்கிறவருமா இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். யோசுவாவுக்கு சொன்னார், உன்னை விட்டு நான் விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரு. தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறோம். பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட சமத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை காட்டுங்க அப்பா. உடைந்து போன பிள்ளைங்கள், அந்த கண்ணீரோட காணப்படுகிற பிள்ளைகள், துக்கத்தோட காணப்படுகிற பிள்ளைகள், ஒருவேளை இன்னைக்கு திருமண நாளா இருக்கலாம், ஒருவேளை பர்த்டே நாளா இருக்கலாம். தேவன் அவங்களுக்குள்ள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்க. இந்த மாதம் யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கு, இந்த மாதம் யாருக்கெல்லாம் ஆண்டவரே திருமண நாளுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே. எல்லா பாரங்களை நீக்கி போடுங்க, சமாதானம் வரட்டும், சந்தோஷத்தை ஆண்டவரே நடத்துங்க. இயேசுப்பா நாமத்தினால் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ மா.